வணக்கம். another day, another வீடியோ. இன்னொரு நாள், இன்னொரு பதிவு. இந்த பதிவு வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் நான் பண்ணுறேன். ஏன் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் சில பேர் நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளால் ஒன்றும் முடியாது, நம்மளால் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும். ஆனால் அந்த செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன எதனால நம்ம அப்படி செய்கிறோம், அதோட பின்விளைவுகள்லாம் நம்ம யோசித்தோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டாங்க. ஒரு விஷயம் நம்ம சொன்னோம், அதெல்லாம் ஒன்றால் முடியாது அப்படி அந்த மாதிரி நிறைய பீப்புள் என்னோட லைஃப்பில் இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஆனால் வந்து எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் இல்லைங்களா? எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியுங்கும்போது சம்டைம்ஸ் நான் வந்து அவங்களோட சஜஷன்ஸ் எடுக்காமல் நான் அந்த எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன். ஃபெயிலியராகவும் ஆயிருக்கு, சக்ஸஸாகவும் ஆயிருக்கு. அந்த ஃபெயிலியர்லேருந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் நல்லா அனலைஸ் பண்ணி நான் திருப்பி அதே வெஞ்சரை திருப்பி ஆரம்பிப்பேன். அதுதான் என்னோட பாலிசி, என்னோட ப்ராக்டிஸ். அது நமக்கு ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்து பண்ணுற வேண்டிய விஷயம் அது. அந்த மாதிரி சில பேர் வந்து நம்ம முன்னேறக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம நல்லது பண்ணக்கூடாது, நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இன் அ நெகட்டிவ் வே. பட் இது வந்து பை சர்டன் எக்ஸ்பீரியன்சஸ், பை சர்டன் ஹேபிட்ஸ், பை சர்டன் பிட்டர் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, இது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, அவங்களோட மேலே அட்டென்ஷன் வேணும், அவங்களோட மேலே ஃபோக்கஸ் வேணும், அவங்க மேலே எல்லாமே வேணும். ஆனால் நான் வந்து மற்றவங்க எல்லாம் வந்து சேப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன் அந்த மாதிரி நடக்குது? நீங்கள் சர்வைவ் பண்ணுற மாதிரி தானே நாங்களும் சர்வைவ் பண்ணோம், நீங்கள் இருக்கிற மாதிரி தானே நாங்களும் இருக்கணும். இந்த ஒரு பழமொழி இருக்குல்ல, அவனவனுக்கு வந்தால் தான் வலியும் வியாதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய சிச்சுவேஷன்ஸில் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இன் த சென்ஸ் தட் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி தெரிஞ்சு வரும்போது, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, உங்கள் சிச்சுவேஷன் தெரியாமல் பேசியிருக்கக்கூடாதுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அந்த டைமில் சந்தோஷம் வராதுங்க, எனக்கு அவங்க மேலே பரிதாபம் தான் வரும். ஏன் தெரியுமா? இந்த சொசைட்டி வந்து ஒரு மாதிரி ஒரு க்ளவுடட் மைண்ட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஓகே, அந்த க்ளவுடட் மைண்டோடு தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து எவ்ரிதிங் ஷுட் பி அப் டு அ சர்டன் லிமிட். எல்லாமே ஒரு டெஃபினேஷன் போட்டு இப்போ அண்ணா தம்பி ரிலேஷன்ஷிப், அண்ணா அக்கா ரிலேஷன்ஷிப், இப்படி இந்த ஃபார்மாலிட்டிஸ், இந்த இது அண்ணா அக்கால அம்மா அப்பானா இப்படி தான் இருக்கணும், அண்ணா அக்கானா இப்படி தான் இருக்கணும், அக்கா தங்கச்சின்னா இப்படி தான் இருக்கணும், அக்கா தம்பினா இப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி அண்ணா தங்கச்சின்னா இப்படி தான் இருக்கணுங்கிறது நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ வருதுன்னா, அந்த டெஃபினேஷனை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக எடுப்பாங்க. ஓகே, இன்டெப்த்தாக எப்படி எடுப்பாங்க? அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வந்து நீங்கள் பண்ணுறது சரியா பண்ணல. ஒரு விதத்தில் நம்ம அதை அக்கறையாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அக்கறை வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒரு டிசிஷன் நம்ம எடுத்திருப்போம். ஓகே, சாச்சா உன்னாலலாம் அங்கெல்லாம் போய் உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. நான் மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நான் டிசைட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதானே.
என்னை சார்ந்தவங்க என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஓனாக இருக்கிற நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் எனக்கு வேண்டி? அது ஒன்று. இன்னொன்று வந்து ஓகே வித்யா தானே பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு அசம்ஷன், எனக்கு அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேனோங்கிற ஒரு அசம்ஷன் அதுவும் நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளை வந்து இவங்க வந்து இப்படி தான் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்மளை பாக்ஸ் பண்ண வேண்டியது. அந்த பாக்ஸ்குள்ளே நம்மளை போட்டு வச்சுட்டானா அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அவங்களோட எந்த ஒப்பீனியன்ஸும் மாற்றிக்க மாட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மாற்றிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட பேசி பிரயோஜனம் இருக்கா நமக்கு? இல்லைங்களா? அது கொஞ்சம் யோசிக்கணும்ல. நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு டாபிக் அது. அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ஏன் இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம்? அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸையும் சேர்த்து சொன்னான்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாதே. முக்கால்வாசி ஒகேஷன்ஸில் அவள் அப்படி இல்லை பண்ணுறாள், அவளுக்கு எப்படி அதெல்லாம் முடியும் அப்படிம்பாங்க. இட் இஸ் டைம் நம்ம வந்து எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள தைரியம் நமக்கு நிறைய விஷயத்தில் கிடையாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன ப்ராப்ளம்னா மற்றவங்க வந்து நம்ம எதிர்த்து பேசினான்னா நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்க, எஸ்பெஷலி பெரியவங்க. அண்ட் சில பேர் நம்மளை வந்து பேசவும் விட மாட்டாங்க. சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் பேச விட மாட்டாங்க. அந்த பேச விடாமல் பண்ணுறது இருக்குது பாருங்க, அது மனசுக்குள்ளே ஆழமாக பதிவும் நமக்கு. இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு, நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம்தான் செய்ய போகிறேன். எனக்கு வந்து எது சரின்னு படுதோ அதுதான் நான் செய்ய போகிறேன். தப்பாக இருந்தால் ஓகே, அதோட கான்சிக்வன்சஸ் நான் பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் எனக்கு எப்போவுமே என்னோடய லைஃப் இனிமேலேருந்து என்னோட டிசிஷன்ஸ் பேஸ்டாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் யாராலையும் எடுக்க முடியுமா? ஏன் எடுக்க முடியல? இவ்வளோ நாள் இருந்து பழகிட்டீங்க அப்படி, அதனால எடுக்க முடியலையா? இல்லை நம்ம இப்படியே பழகிட்டோம், இனிமேல் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போகிறோம் நம்ம, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துட்டிங்களா? எனக்கு ஃப்ராங்காக புரியலை. அண்ட் நம்ம ஏன் இன்னொருத்தரோட அப்ரூவலுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறோம்? இல்லைங்களா? இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு நல்லா இருக்குன்னு முதல்ல அதை வந்து நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோமே. கொஞ்சம் அந்த ஒரு டாப்பிக்கில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிகாஸ் அந்த ஒரு இன்னொரு பழமொழி, இன்னைக்கு நிறைய பழமொழி யூஸ் பண்ணுறேன், பட் சொல்கிறேன். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சுவர் வந்து ஒழுங்காக இல்லைன்னா அப்புறம் சித்திரம் என்ன வரைஞ்சி என்ன பிரயோஜனம் நமக்கு? ரைட்? நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு பண்ணுறது நமக்கு கரெக்டாக தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் முதல்ல நம்ம கொண்டு வரணும். போத் ஆஃப் த சிச்சுவேஷன் அண்ட் ஆஃப் த அண்ட் நமக்கு நம்மளை பற்றியும் நமக்கு வந்து தெரியணும். அன்லெஸ் அன்டில் இது ரெண்டும் நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கலைன்னா நம்ம எப்போவுமே மற்றவங்கள வந்து மட்டம் தட்டி நம்மளை கீழே உட்காரதான் வைப்பாங்க. திஸ் இஸ் அ ஃபேக்ட். கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் நிஜம். இந்த மட்டம் தட்டி உட்கார வைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியும் யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். அது நீங்கள் எப்படி வந்து மீண்டு வரப்போகிறீங்க? அந்த மீண்டு வந்தாதான் நம்மளுக்கு நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்ம எவ்வளோ எந்த ஏரியாஸில் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும்.
அது தெரிஞ்சாதான் நம்ம ஒரு விஷயத்துலையும் நம்ம முன்னேற முடியும். யோசிங்க. யோசிச்சு ஒரு ஸ்டெப் ஆஃப் த வே ஒன்று ஒன்றா பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு 10 ரூபா பொருள் வாங்குறதுக்கு வேண்டி மற்றவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது இஸ் நாட் எம்பவர்மெண்ட். நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே, யூஸ் பண்ணிக்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்தாங்க. அதுக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தீங்க. இந்த 10 ரூபாய் இவ்வளோ செலவழித்தேன், 20 ரூபாய் இவ்வளோ செலவழித்தேன் அப்படின்னு சொல்லி இது பழகிட்டிங்கன்னா, நாளைக்கு நீ இவ்வளோ விஷயத்தில் நீ ஸ்பெண்டிங் ஜாஸ்தி அப்படிங்கிற சொல்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால் நான் சொல்கிறது அதுதான். சிந்திப்போம், நல்லாவே சிந்திப்போம். சிந்திச்சாதான் நமக்கு அடுத்த விடை கிடைக்கும். நம்ம சிந்திக்க ஓகே, அதுக்குன்னு நம்ம ஓவர் திங்கிங்காகவும் இருக்கக்கூடாது. அது வேறு வித ப்ராப்ளமில் போயிடும். பட் நம்ம திங்க் பண்ணணும். நம்மளை பற்றி நம்ம திங்க் பண்ணணும். மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி திங்க் பண்ணணும். அதனால் யோசிங்க. சரிங்களா? இன்னொரு டாப்பிக்கில் அப்புறம் சந்திக்கலாம். சல்யூட்.